அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேகம்ஸ் கிச்சன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நான் 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க, காரத்துக்கேற்ப. 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 1 ஹவர் ஊறட்டும். அப்புறம் இதை ஆட்டி எடுத்துக்கிடலாம். தேங்காயோட கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க லைட்டாக. இப்போ தண்ணி வச்சு இந்த மாதிரி அவிய வச்சுக்கோங்க. லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம், நல்லா வதங்கட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மிளகாப்பொடி 2 டேபிள் ஸ்பூன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் தேங்காய், சோம்பு நல்லா ஆட்டி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்ச புளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லிப்பொடி 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொதிச்சோடனே அந்த பருப்பு அதில் எடுத்து போட்டு வேக வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.